ராதே கிருஷ்ணா. மக்களமாக ஒரு 4 நாள் ஜாலியாக டிவைன் லைஃப் நம்ம லீட் பண்ணியாச்சு. அந்த மாதிரி நாளைக்கு நாங்கள் எல்லாம் அக்கௌண்ட்ஸ் செல் பண்ணேன். நான் மெட்ராஸுக்கு சார் வந்து டெல்லி இந்த மாதிரி இங்கே வந்துடுவோம். பட் வி வில் ரிலீஸ் த மெமரி till next year. Then again it will be replenished. Then again cycle will go on. சுவாமி வந்து நம்ம பக்கத்தில் இருந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும். இந்த சத்சங்கமானது பல ஆண்டுகள் இந்த மாதிரி போகணும். இந்த சத்சங்கத்தினுடைய அவுட்கம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஒரு டைரக்ட் பெனிஃபிட் இருக்கணும். Every action that we do should have a bearing over the future and the Sanatana Dharma which is supposed to be, which is considered to be in a critical position now. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட் பண்ணுறது ஒன்று டிவைன் பிளிஸ்ஃபுல் லைஃப் வேணும். ஒரு சந்தோஷம் வரும். ஒரு வருஷம் ஃபுல்லாக எல்லாரும் எல்லா ராதா கல்யாணத்துக்கோ எல்லா பஜனைக்கும் போவான்னு எனக்கு தெரியும். நான்லாம் போக முடியாதுல்ல. நிறைய பேர் அது மாதிரி தான் இருக்கா. கன்ஃபைன் த ஹவுஸ் நார்மல் ஆக்டிவிட்டியில் இருந்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறச்சு இந்த மாதிரி பெரிய ஈவெண்ட்டில் கவலையே இல்லாமல் நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வந்து ஜஸ்ட் அட்டன் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு மாதிரி இதை கொண்டு வந்துருக்காரு. நம்ம கேட்டாரு அந்த கிருஷ்ணருடைய பாதத்தில் நம்ம சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் எப்பவுமே நம்ம பக்கத்தில் இருக்கிற ஞானானந்த சுவாமிகள் மகாசுவாமிகளை அனுக்கிறதுக்காக இது ரொம்ப நல்லா நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த லோகி சுனில் சுராமி பாபாவை பற்றி நான் சொல்லணும். ரொம்ப எங்களுக்கு வந்து ரயில்வாசியில் பாடினாங்க. ஜஸ்ட்டு ஒரு கேஷுவல் ஒன்றும் கவலைப்படாமல் வந்து இது கம்ப்ளீட்லி கேம் வந்து டேட் கருப்பி கவலை. இப்போ கூட நல்லா நான்லாம் புக் அவர் அகாமடேஷன் அப்படின்னு பியூர் பக்தி. அதனால் அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப சப்போர்ட்டிவாக இதற்காக தான் நடக்கும். அந்த மாதிரி அவர் பண்ணினார். போன வருஷமே அவர் வந்துருக்கணும் மெயினில். நான் என்ன நினச்சேன் மனசில் அப்படின்னா அவர் யாரோ இப்போ சொன்னான் இந்த வருஷம் ரிட்டையர்ட் ஆகிடுவார். அதுக்கப்புறம் அப்படின்னா அப்போ ரிட்டையர்ட் ஆகி சௌக்கியமாக அவள் எப்படி இருந்தாலும் பாலக்காட்டில் நான் பார்த்துருக்கேன். பாலக்காட்டில் கேரளா தேசத்தில் இருக்கிற பிராமணாவில் அவள் வந்து எங்கே இருந்தாலும் பிராமணாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் அவள் வந்து அவள் ஊருக்கு போயிட்டுருவாள். அங்கே ஒரு நாள் இருக்கும். அது வந்து இப்படி சுத்தாத ஊர் இருக்காது. எல்லாம் போயிட்டு டக்குன்னு போய் எனக்கு செட்டில் ஆகிடுவாங்க. இந்த குழந்தை வெளியில் போகும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஷன்லேயே இருக்கும். அதனால் அவர் டெஃபினட்டாக வருவார். கேட்க வேண்டியதில்லைன்னு நினச்சிட்டேன். நான் எனக்கு கூட ரிட்டையர்ட் ஆகலைன்னு சொன்னாங்க. அதனால் அடுத்த வருஷம் அது ரொம்ப அதுதான் எல்லாரும் சொல்லுது. கூட போடுறேன் என்ன போடுறது அந்த மாதிரி ஒரு ரெக்கக்னைஸ். இப்போ வந்து அந்த சில பேர் வந்து கேர் பண்ணி அதை வந்து ப்ரொமோட் பண்ணிப்பா. இப்போ மாதிரி ஒரு பேக்கர்காக நம்ம தான் கேட்க. அதனால் தெரிஞ்சிருக்கோம். நம்மளோட எங்களுக்கு தெரியும். இப்போ வந்து தெரியும் கம்பீரமாக. ஏன்னா இந்த 2 டைம் ரொம்ப கிரிட்டிக்கல் டைம். அந்த பாகலெல்லாம் நம்ம வந்து டாப் கிரேடில் இருக்கான போட முடியும். இந்த மத்தியானம் 1 மணிக்கு மேலே ஒரு ஸ்லாட்டு, கல்யாணம் முடிஞ்சப்பறம் ஒரு ஸ்லாட்டு. கல்யாணத்தில் எப்படி கல்யாணம் ஆலி கட்டி எல்லாம் முடியல எல்லாம் கவர் வச்சுருக்கிற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு அவ்வளோ ஊருக்கு போகணும். அந்த மாதிரி தான் இந்த கல்யாணம். நிறைய பார்த்துட்டு போயிடுவாங்க. படிக்கும். இப்போ நானே எனக்கு பிடிச்ச வழியில் போய் தான் அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் உட்கார வச்சு எல்லாரையும் கேட்கறதுக்கு தனித்திறமை வேணும். எந்த திறமை வேணும்னு சொல்லுவாள். அந்த ரெண்டு அதுக்காக போடும்போது இது இந்த சார் சரியாக இங்கே போடு அங்கே போடுன்னு மாற்றி நாங்கள் பண்ணி பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஆற்றில் போய் ரீகால் பண்ணுவோம். அப்படியே ஸ்மூத்தாக சீம்லெஸ் இன்டகிரேஷன் தான். அந்த கிராஃப்ட் வந்து இருக்காது டவுன் இருக்கிறது வேறு ஒரு டீசிங்கர் வந்து போயிட்டு அந்த மாதிரி அற்புதமாக பண்ணினார். பகவானுடைய அனுக்கிரகம் வந்து நிறைய பணம் இப்போ தானே 50 கூட தான் இருக்காரு. இன்னும் ஒரு 150 வருஷம் பாடணும். என்ன நல்ல பாடக்கூடியவர். அவர் செட்டு எல்லாருமே நாங்கள் உட்காந்து கேட்கல. ஒரு குழந்தை கேட்டிருக்கேன். இப்போ முன்னாடி கேட்டிருக்கேன் எல்லாரையும். ரொம்ப அற்புதமாக இருக்குது. நான் போகணும்னு நாங்கள் தான் நம்ம ஆதித்யத்தில் எடிட் பண்ணணும். எல்லாத்தையும் கேட்போம். ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுக்கு உங்கள் சாஷ்டாங்க நமஸ்காரம். சௌக்கியமாக இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பாடணும்.
திருப்பி திருப்பி ஒவ்வொரு பஜனையும் நான் சொல்றேன், பாலக்காடுல இருக்கிறவங்க லீட் பண்றாங்க. They are leading the பஜனை. எனக்கு இன்னும் தெரியும். நான் வந்து இங்க அவங்க புத்தகத்துக்கு போகணும்னா சொன்னேன், டிபெண்ட் ஆனது. நான் சொல்றேன், ஏன்னா அதெல்லாம் கிடையாது, எதுவும் அது ரைட்டுன்னா ரைட்டு, அவ்வளோதான். இது ரைட். ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது நான் பஜனை. நம்ம மாமியெல்லாம் முன்னாடி கோஆர்டினேட் பண்ணினா, அப்புறம் வந்து அவ்வளோ இதுவாக இருந்ததுன்னா அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி தான் இருப்பாங்க பாட்டி எல்லாம் வந்து அந்த மாதிரி வந்து அந்த ட்ரெடிஷனை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது பார்க்கணும். ட்ரெடிஷன்ஸ் தெரிவிப்பாங்க. அது எங்கே போனால் டக்குன்னு ஆடுறாரு, அது நான் சுத்தமாக சொல்லலை. அதை விட்டுணும், ஒரு 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 ஸ்டேஜில் தான் விட்டுடணும். விட்டுட்டு நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா அது வந்து உத்தியோகம் இருந்தோம். கண்ட மணிக்கு ஹோட்டலில் போய் கேட்கணும், அங்கே போகணும். அதுக்காக அது இப்போ ஃபாரின் போகக்கூடாது, 100 தடவை அனுப்புவான், போய்தான் ஆகணும். அதனால் இங்கே வர்றவா எல்லாருமே இந்த மாதிரி வர்றவா எல்லாருமே அப்படித்தான். திருப்பணிக்கு அவர் நெக்ஸ்ட் ஸ்பாட்டில் அவரும் ஒரு நிலை பார்த்தா அப்படிதான் இருக்கணும். நம்மளை யாருமே தெரியக்கூடாது, நம்மளுக்கு ஒருத்தருக்கு மட்டும் நம்மளுக்கு தெரியக்கூடாது. பகவானுக்கு தெரிஞ்சா எந்த பிரச்சனையும் வராது. அதனால ஊர்மி அவர் சுடாமணி அவர் பாகவதர் அவர்கள் பாடினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒருத்தர் சொல்லல, 2 பேர் சொல்லல, எல்லாருமே சொன்னாங்க. பால்கால போடுவார், அந்த போட பால்கால இங்க போன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. போடுறது இல்லை.